ஜாதி ரீதியாக அவங்கள கேட்டாங்க, நாங்கள் ஜாதி ரீதியாக பிரிக்கலை, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சோஷியல் இன்ஜினியரிங்னுவாங்க. அதுக்கு ஒரு நவீன வார்த்தை சோஷியல் இன்ஜினியரிங். ஒர்க் பண்ணுறதுன்னு ஜாதி ஓட்டம் வாங்குறது தான் ஒர்க் பண்ணுறது, கேட்டால் சோஷியல் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் ஜாயிண்ட் ஆன மாதிரி எல்லாமே தனித்தனி செக்டாரால இருக்கு. சமூக பொறியியல் பண்ணுறோம் அப்படின்றாங்க கேட்டால். ஓகே சார். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு டிஎம்கேக்கு இந்த கேஷ் பேஸ்ட் ரியார்ட்ஸ் ஒரு சில இடங்கள் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்து நெகட்டிவாக தானே போய் நிற்கும். இப்போ இவங்க நெகட்டிவாக தான் சார். இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசப்படும் சார். பட் எலெக்ஷன் வரும்போது அது என்ன பண்ணியிருக்கு, பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, அந்த கூட்டணியோட பலம் என்ன, அந்த கட்சியோட சப்போர்ட் என்ன, அதை வச்சு அது ஓட்டு வாங்குமே தவிர. ஏன்னா இவர் பிரகாஷ் அம்பேத்கர் போன்றவர்களாம் கூட வந்து திமுக சாரி தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு சட்டங்களை ஏற்றணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாட்டுக்கிட்ட, இன்னுமே நம்ம ஒரு சில இடங்கள்லாம் லேக் ஆகி நிற்கிறோமோ அப்படின்ற விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். திமுக வந்து ஒரு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு எட்ஜில் இருக்குது, அதுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கா. அது வந்து ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு என்றைக்குமே ஒரு சேலஞ்ச் இருக்குதான். டெஃபினட்டாக அது வந்து பாசிட்டிவான ஓட்டு வாங்கி வரணும். அது ஆக்சுவலாக நீங்கள் நெகட்டிவான ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வரது ஈஸி, பாசிட்டிவான ஓட்டை சொல்லி ஆட்சிக்கு வரது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அது தேர்தல் போது கொடுக்குற உறுதிமொழிகள், இந்த 5 வருஷ காலத்தில் செஞ்ச விஷயங்கள், இதெல்லாம் எவ்வளோ தூரம் நீங்கள் எஃபெக்டிவாக கொண்டு போறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. எப்போதுமே வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட ரொம்ப எடுபடும், பாசிட்டிவான விஷயங்களோட. அது இல்லாமல் மீண்டும் மீண்டும் திமுக தொடர்ந்து ஆட்சியில் ஜெயிச்சதே இல்லைன்ற ஒரு ஹிஸ்டரின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதெல்லாம் எந்த நேரத்தில் அரசியல் எப்படி மாறும் சொல்ல முடியாது. நிச்சயமா ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லைன்னா ராஜா, கட்டம் சரியில்லைன்னா அப்புறம் வாய்ப்பே இல்லை, முதலமைச்சராகவே. அரசியல் நீங்க நினைக்காதெல்லாம் நடக்கிறதா அரசியல். பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். நீங்க நினைக்காதெல்லாம் நடக்கும், அதுதான் அரசியல். ஸோ அதனால வந்து நீங்க 2வது தடவை திமுக ஆட்சிக்கு வரல, இது வரைக்கும் வரல. இனிமே அதே மாதிரி இது வரைக்கும் திமுக 40 சீட்டுகள் ஜெயிச்சதே கிடையாது, எம்பி சீட்ல போன ஓட்டே ஜெயிச்சிருந்தாங்க. அதான் இனிமே நடக்காது, அரசியல் எதுவுமே நடக்காதுன்னு ஒதுக்கி வைக்கவே முடியாது. அப்போ யார் கூட சேருவாங்கன்னு சொல்லாத இருக்க முடியாது. அது வந்து உறுதியா இவன் கூட தான் போவான், இல்லை இவன் கூட தான் பர்மனெண்ட்டாக இருப்பான் சொல்ல முடியாது. லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போவானுங்க. திருச்சி மாநாட்டுக்கு போக வேண்டிய வைகோ போயஸ் கார்டன் போயிட்டார்ல, அது மாதிரி பாலிடிக்ஸ் அப்படிப்பட்ட பாலிடிக்ஸ். இதில் நீங்கள் சர்வைவ் ஆகணுன்றது வந்து நீங்கள் பண்ணுற நல்ல வேலைகள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகி ஓட்டு போடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். நல்ல பிரச்சாரம்லாம் அதுக்கு தேவை. உங்களை பற்றின நெகட்டிவ் விஷயங்கள் நிறையா மக்கள்கிட்ட போய் சேரும். அதை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியமான பாயிண்ட். அது ஸ்டாலின் எவ்வளோ தூரம் பண்ணுறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்துக்கு உள்ள பகிர்ந்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.